அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பறவை எவ்வளோ தான் உயரத்தில் பறந்தாலும் ஒரு நாள் பூமிக்கு வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு தான் உயரத்துக்கு சென்றாலும் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படாத வரை அவனுக்கு அழிவுங்கிறது, அந்த உயர்வில் அழிவுங்கிறது கிடையாது. அது என்ன எண்ணம்? என்னால் தான் முடியும், நம்மளை வீழ்த்துறதுக்கு யாருமே கிடையாதுங்கிற அந்த அகங்காரம் தான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்குண்டான அழிவு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுவார்கள். நபி தோழரான சுபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அலுபாங்கிற ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை பந்தயத்தில் யாருமே அதுவரை ஜெயித்தது கிடையாது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லக்கூடிய நேரத்தில் அதாவது அதன் பக்கமே நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு அது வேகமாக ஓடக்கூடியது அந்த ஒட்டகம். இந்த நிலையில் தான் கிராமப்புறத்துலேருந்து ஒரு அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள பார்க்குறதுக்காண்டி வர்றாரு. அவர் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மெலிந்த ஒரு ஒட்டகத்தில் அமர்ந்து வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிராமப்புற அரபி ரசூல்லாவை பார்த்து கேட்குறார், யா ரசூலல்லா, உங்கள் ஒட்டகத்துக்கும் என் ஒட்டகத்துக்கும் போட்டி வைப்போமா? இப்போ அங்கே இருக்கக்கூடிய நபி தோழர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? இது நாள் வரை ரசூல்லாவினுடைய ஒட்டகமான அலுபாங்கிற அந்த ஒட்டகம் வீழ்த்தப்படவே கிடையாது. அதை ஜெயிக்கிறது கூட முந்த முடியாது, பக்கத்திலே நெருங்க முடியாது. அப்படிங்கிற அந்த எண்ணம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்ததுனால இந்த கிராமப்புற அரபி சொல்கிறது கூட ரசூல் நபி தோழர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. போட்டியினுடைய முடிவில் கிராமப்புற அரபி கொண்டு வந்த அந்த ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. ஆனால் இதை சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அது எப்படி? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு உபதேசத்தை செய்கிறாங்க. நமக்கும் உண்டான அந்த உபதேசத்தை, ஹக்குன் அலல்லாஹி அல்லா எருத்தஃபியா ஷையும் மினத் துன்யா, இந்த உலகத்தில் தன்னுடைய உயரத்தை யாருமே அடைய முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் இறைவன் தன் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். எதை தெரியுமா? இல்லா வல்லாஹு, எப்போ தன்னை உயர்வுன்னு சொல்லி நினைக்கிறானோ அவனை தாழ்த்துறத இறைவன் தன்னின் மீது உண்டான கடமையாக ஆக்கியிருக்கிறான். உயர்வும் இறைவனுடைய புறத்திலிருந்து தரக்கூடிய ஒரு வரமே.